எல்லாம் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நீதிமொழிகள் நீதிமானாக ஆற்றக்கூடிய நீதிமொழிகள் என்ற தலைப்பின்களை நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். முதலாவது நாள் பார்த்தோம். முதலாவது நாளில் நீதிமொழிகள் பற்றி பேசும் பொழுது நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க. அதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை மற்றவர்களிடம் சொல்லுங்கள். இன்றைய நாளிலும் இரண்டாவது நாளாக நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். அதில் 7வது வசனம், அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். மெய்ஞானத்தை தேவன் நீதிமான்களுக்கென்று வைத்திருக்கிறார். அப்போ தேவனிடம் நம்ம கேட்குறப்ப மெய்ஞானத்தை நம்ம தரக்கூடிய வல்ல தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். சாலமோன் சிறு வயதாக இருந்த பொழுது, சின்ன பையனாக இருக்கிறப்ப என்ன கேட்டார்? நான் சிறு வயதாக இருக்கிற ராஜ்யத்தை தேசத்தை நடத்தக்கூடிய எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்டார். அப்போ என்ன பண்ணுறாரு? தேவன் ஞானத்தை தந்தார். கேட்காத ஐஸ்வர்யத்தை தேவன் தந்தார். அப்போ நம்ம ஞானத்தை கேட்டால் தேவன் இருந்தார் நமக்கு வேண்டிய சகல உதவிகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். முதலாவது நம்ம தேவனத்தில் ஞானத்தை கேட்கலாம். மெய்ஞானத்தை கேட்டவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? 9வது வசனத்தில், அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வார். மெய்ஞானம் வந்தால் தான் நீதியை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நீதினா எல்லாமே நீதியாக இருக்க முடியாது. தேவனுடைய சட்டத்தின்படி நடக்கிறது தான் நீதியாக இருக்கும். எல்லாம் நீதிபதிகள் சொன்னது பூராமே சட்டத்துக்கு விரோதமான காரியங்களும் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுங்க, சட்டப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களாக இருக்குது. நிறைய நீதிபதி சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு எழுதும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்க? தேவனுடைய கேட்பேன் அப்படின்னா, தேவனத்தில் கேட்குறப்போ தேவன் எனக்கு சொல்லித் தருவாருங்கிறாங்க. அப்போ நம்ம என்னதுங்க, தேவன் எதாக இருந்தாலும் தேவனுக்கு கேட்குறப்போ அது நீதி நியாயமாக நடக்கும். அது நியாயம்படி நடக்கணும். தேவனுடைய நியாயத்தின்படி நடக்கணும். தேவனுக்கு விரோதமான காரியங்களை நடத்தக்கூடாது. அப்போ நியாயத்தை சொல்லித்தருவர் யார்? நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்போ நீதியும் நியாயத்தையும் கொடுக்கணும். அப்பொழுது மெய்ஞானம் இருந்தாலுமா நிதானமாக நடக்கும். எல்லாவற்றையும் நிதானமாக நடக்க முடியும். நிதானம் என்ன பண்ணுங்க, அவசரப்படக்கூடாது. தேவன் கொடுத்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நிதானமாக செய்தால் என்ன பண்ணுங்க, அந்த காரியம் வாய்க்கும்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியம் செய்யாமல் ஏதோ பிஸ்னஸ் செய்கிறோனாலும் நம்ம அவசரப்பட்டு செஞ்சிடறோம். நிதானமாக யோசிச்சு பார்க்கணும். தேவன்கிட்ட கேட்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி தேவன்கிட்ட கேட்டு இது நல்லதுங்களா அப்படின்னு கேட்டு தேவனுடைய ஆலோசனை நடந்தால் அது நிதானமாக செய்யக்கூடிய காரியங்கள் வாய்க்கும்படி செய்வார். அதேபோல சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ள முடியும். சகல நல்வழிகள் எல்லாமே வழியே நல்ல வழியாக இருக்காது. நம்ம போகிற வழி தான் நமக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது. தேவனுடைய நீதியின்படி நடந்தது அது நல்வழியாக இருக்கும். தேவன் எதையெல்லாம் குறித்திருக்கிறாரோ அதன்படி நம்ம நடக்க வேண்டியதாக இருக்கிறது. நல்வழியை காட்டக்கூடியவர் அவர் தான். நல்ல யோசனையை கொடுக்கக்கூடியவர் தேவன் தான். அப்போ ஞானம் இருந்தால் தான் நல்ல யோசனையாக தீய யோசனையாக தெரியும். ஒவ்வொரு சொல்லுவாப்பில் ஒருத்தர் மாமியார் இப்படி பண்ணுறாங்க, நீ என்ன ஒன்று மற்ற புறஜாதிகிட்ட கேட்டால் என்ன பண்ணுவாங்க? மாமியார் விட்டு துரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நல்ல கிறிஸ்துவர்களுக்குள்ள கேட்டால் என்ன பண்ணுவாங்க? அனுசரிப்போன்னு சொல்லுவாப்பில். இது நல்ல யோசனை உங்களுக்கு தரக்கூடியாருங்க தேவன் தான். ஒரு பிஸ்னஸ் செய்யுங்களா, கெட்டு போகிற காரியத்தை சொல்கிறது யாருங்க? கெட்டு துன்மார்க்கம் தான் சொல்லுவான். நல்லவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ நல்ல ஆலோசனை வேணும்னா நமக்கு மெய்ஞானம். இது நல்லதா தீமையான்னு கேட்குறதுக்கு நல்ல ஆலோசனை வேண்டியிருக்கு. தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்குடைய மாறுபாடுகளில் கழிவுறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழியில் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்பி வைக்கப்படுவாய்னா, அந்த நல்ல மெய்ஞானம் இருந்தால் தான் அந்த வழியில் நம்ம போக முடியும். தீய வழியிலிருந்து தப்பி வைக்கப்பட முடியும். அப்போ தீய வழியில் நம்ம போகணும்னு என்ன பண்ணுவாங்க? தீய ஆலோசனைப்படி இருக்கிறோம். அந்த காலத்திலிருந்து நம்ம வழி விலகி போகணும். அந்த கால வழியிலிருந்து நம்ம நடக்காமல் இருக்கணும். அப்போ நமக்கு வேண்டியது மெய்ஞானம் இருக்குது. மெய்ஞானம் இருந்தால் தான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும். அதே பார்த்திங்கன்னா 17வது வசனத்தில், இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்பி வைக்கப்படுவாய். அவருடைய வீடு மரணத்துக்கும் அவருடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. இப்போ அந்நிய ஸ்திரீகிட்ட போகாமல் இருக்கணும்னா நம்ம மெய்ஞானம் இருந்தால் தான் போகாமல் இருக்க முடியும். சில துன்மார்க்கமாக சொல்லுவாப்பில், போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. அது ஒன்று சில நிமிட சந்தோஷத்துக்காக தேவன் நம்மளை வழி விலகி போக விட மாட்டார். அதுலேருந்து பாதுகாக்கக்கூடியார். இது அற்ப சந்தோஷம் தான், இதுலேருந்து வழி விலகி போகணும் அப்படின்னு மெய்ஞானம் இருந்தால் முடியும். இல்லைன்னு துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நம்ம நடந்தோம்னா துன்மார்க்க குணம்தான் வரும். அதனால நம்ம அவர் சொல்கிறாரு 22, துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுபட்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடி நிர்மூலமாவார்கள். துன்மார்க்கர்கள் ஆலோசனை நடந்தாங்க, அது நிர்மூலமாக்கப்படுவார்கள் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு மெய்ஞானம் வேணும். மெய்ஞானம் இருந்தால் நம்ம நீதிமானாக மாற்ற முடியும். மெய்ஞானம் இருக்கிறப்போ நம்ம தேவனத்தை கேட்க வேண்டியது, மெய்ஞானத்தை கேட்டால் நம்ம நீதிமானமாகி தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட முடியும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.